வணக்கம் மக்களே. உள்ளிருந்து உதித்தவள் கதையோட அடுத்த பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இத நீங்க ஒரு தனி நாவலாவும் கேட்கலாம். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். முகமூடி தேவதை பாகம் 1. அந்த பெரிய பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்ல காலை வெயில் கண்ணாடியில பட்டு தெரிச்சிட்டு இருந்துச்சு. புது பெயிண்ட் வாசனை, அந்த மரங்களோட நிசப்தம்னு காலேஜோட முதல் நாள் பயங்கர அமர்க்களமா இருந்துச்சு. புதுசா வந்த பசங்களோட முகத்துல ஒருவித தயக்கம், ஆனா சீனியர்ஸோ பயங்கர குஷியா சுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காஸ்ட்லியான கார் வந்து காலேஜ் வாசல்ல நின்னுச்சு. கார் நின்னதும் பின் சீட்ல இருந்து பிரவீன் பயங்கர எக்ஸைட்மெண்டோட கீழே இறங்குனான். அவன் கூடவே இறங்குன அவரோட அப்பா அவன் சட்டைய சரி பண்ணி விட்டுக்கிட்டே சொன்னார், பிரவீன், இங்க பாரு, நீ நல்லா படிக்கணுங்கிறத விட ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன வேணுமோ அதை செய். இந்த காலேஜுக்கு நம்ம தான் ஸ்பான்சர் பண்றோங்கிறத மறந்துடாத. அதனால எதற்கும் பயப்படாம கெத்தாயிரு. ஆல் தி பெஸ்ட். அவர் சொன்னதை கேட்டு பிரவீன் இன்னும் தெம்பாகி, கண்டிப்பாப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆளா வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ள கால் எடுத்து வச்சான். அப்பா கிளம்புனதும் பக்கத்துல நின்ன காசிய திரும்பி பார்த்து, வாடா காசி, காலேஜ் லைஃப் வேற லெவல்ல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு பாத்தியா? நான் அவன் தோளை தட்டுனான். ஆனா காசி செம சலிப்பா. எனக்கு என்னடா எக்ஸைட்மெண்ட், இது எங்க அப்பா காலேஜ் தானே. ஸ்கூல் படிக்கிறப்பவே இங்க 1000 தடவை வந்துட்டு போயிருக்கேன். எனக்கு இதுல புதுசுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லடா கூலா சொன்னான். அடப்போடா, காலேஜ்னா பில்டிங் கிடையாது, அங்க இருக்கிற லைஃப் சிரிச்சுக்கிட்டே பிரவீன் அவனை இழுத்துட்டு உள்ள போனான். காலேஜ் ஆடிட்டோரியம் லைட்ஸ்ல ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. முதல் வருஷ பசங்க எல்லாம் வரிசையா உட்கார்ந்திருக்க, மேடையில பெரிய மனுஷங்க எல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. பிரவீனும் காசியும் உட்கார்ந்திருந்தப்போ அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பையனும் பொண்ணும் உட்கார்ந்திருந்தாங்க. பிரவீன் சும்மா இருக்காம அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான். ஹாய், நான் பிரவீன், இது என் ஃப்ரெண்ட் காசி கை நீட்டுனா. காசி ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொன்னான். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, ஹாய், நான் ரிஷி, இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் நிஷான்னு அறிமுகப்படுத்தினான். நிஷான்னு சொன்னதும் காசி சட்டுன்னு நிமிர்ந்து உட்கார்ந்து, என்ன பாஸ், காலேஜுக்கு இன்னைக்குதான் வந்திருக்கோம், அதுக்குள்ள லவ்வா நான் ஆச்சரியமா கேட்டான். நிஷா செம கெத்தா, நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்றோம்னு சொல்லி சிரிச்சா. வாவ், சூப்பர் தல. பிரவீன் பேசிட்டு இருக்கும் போதே பிரின்சிபல் மேடைக்கு வந்தாங்க. அப்போ ரிஷி மெதுவா பிரவீன் காதுல, அது எங்க அம்மாதான் ரகசியமா சொன்னான். பிரவீனுக்கு ஷாக்கு. என்னது, உங்க அம்மாவா பிரின்சிபல்? ரிஷி சிரிச்சுக்கிட்டே, ஆமா, அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். இத பாத்துட்டு காசி சும்மா இருப்பானா? தல, இந்த காலேஜ் ஓனர் எங்க அப்பாதான் சாதாரணமா சொன்னதும் நிஷாக்கு வாய் அடைச்சு போச்சு. நிஜமாவா? அவ கேக்க, ஆமா, அதனால எந்த பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோம் காசியும் தெம்பா சொன்னான். 4 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அப்பவே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த 4 பேரும் காலேஜோட அன்அபிஷியல் டான்ஸா மாறிட்டாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து வரப்போ மத்த பசங்க ஒதுங்கி வழி விடுவாங்க. காஸ்ட்லி கார், பிராண்டட் டிரெஸ், அதிகார பின்னணின்னு அவங்க கெத்தே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் கேண்டீன்ல செம கூட்டம். இந்த 4 பேரும் ஒரு பெரிய டேபிள ஆக்கிரமிச்சு உட்கார்ந்திருந்தாங்க. மத்தவங்களுக்கு இடம் கிடைக்கலன்னாலும் இவங்களை யாரும் எதுவும் கேட்க முடியல. அப்போ தெரியாம ஒரு சீனியர் பையன் பிரவீன் மேல மோதி பிரவீன் சட்டையில ஒரு துளி சாம்பார் பட்டுடுச்சு. பிரவீன் உடனே எகிரிட்டான். ஏய், கண்ணெங்க இருக்கு, பாத்து நடக்க தெரியாதான்னு கத்துனான். அந்த பையன் பதறி போய், சாரி பிரதர், தெரியாம பட்டுடுச்சுன்னு இழுத்தான். காசி மெதுவா எழுந்து, சாரியா? இது யாரோட காலேஜ்னு தெரியுமா உனக்கு? எங்க மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? மிரட்டுற மாதிரி கேட்டான். ரிஷி அமைதியா வேடிக்கை பார்க்க, நிஷா நக்கலா சிரிச்சா. மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது, இந்த சட்டைய நீ தான் கிளீன் பண்ணி தரணும் பிரவீன் திமிராவே சொன்னான். அந்த சீனியர் பையன் இவங்க பின்னணிய பார்த்து பயந்து போய் குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு நகர்ந்தான். இப்படியெல்லாம் கெத்து காட்டலனா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்கடா பிரவீன் பெருமையா சொல்லிக்கிட்டான். இது மாதிரி இவங்க பண்ற அலும்புக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஒரு தடவை ஒரு பையன் இவங்கள பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, ஆனா ரிஷியோட அம்மா அந்த பையனையே மிரட்டி அனுப்பிட்டாங்க.
இதனால காலேஜ்ல இவங்கள எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லாம போயிடுச்சு. பாத்தியா காசி, நாம என்ன பண்ணாதும் இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லடான்னு பிரவீன் சிகரெட் புகைய ஊதிக்கிட்டே சொன்னான். பின்ன இது நம்ம கோட்டடா, இங்க நாம வைக்கிறதுதான் சட்டம்னு காசியும் திமிரா சொன்னான். ஆனா அந்த திமிர் புடிச்ச பிரவீன் மனசுக்குள்ளயும் ஒரு சின்ன சேஞ்ச் ஆரம்பிச்சது. அவன் கண்கள் இப்போ எல்லாம் ஒரே ஒரு பொண்ண மட்டும்தான் தேடிச்சு. அவ பேரு ஹனி. கேன்டீன்ல ஜன்னல் ஓரமா உட்காந்து அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரவீன் அவளையே பாத்துட்டு இருப்பான். அவ சிரிக்கிற அழகும் அவ பேசுற நளினமும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ அவனை பார்த்து சிரிக்கிறதும் இவன் அசட்டுத்தனமா சிரிக்கிறதுமா ஒரு மௌன காதல் ஓடிட்டு இருந்தது. இத கவனிச்ச நிஷா ஒரு நாள் அவனை புடிச்சிட்டா. என்னடா இப்போதெல்லாம் உன் கவனம் எங்கேயோ இருக்கேன்னு நிஷா கேக்க பிரவீன் மழுப்ப பார்த்தான். பொய் சொல்லாதடா மச்சி, என்னாச்சு உனக்கு, தனியா உட்காந்து சிரிக்கிறன்னு காசி வாரி விட, மாப்பிள்ள லவ்ல விழுந்துட்டான் போலன்னு ரிஷி தீர்ப்பு சொன்னான். வேற வழி இல்லாம பிரவீன், ஆமாண்டா எனக்கு ஹனிய புடிச்சிருக்குன்னு உண்மைய சொல்லிட்டான். அப்போ அவகிட்ட பேச வேண்டியது தானேன்னு நிஷா கேக்க, பயமா இருக்குடா, அவளை ஃப்ரெண்டா பாக்க முடியலையேன்னு பிரவீன் தயங்குனான். உடனே நிஷா, நான் பாத்துக்கிறேன் வாங்க போலாம் நீ எல்லாரையும் இழுத்துட்டு ஹனி இருந்த டேபிளுக்கு போயிட்டா. பிரவீனுக்கு உள்ளங்கை எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நிஷா நேரா ஹனி கிட்ட போய், ஹாய் ஹனி, நான் நிஷா, இவன் பிரவீன், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமாம்னு சொல்லிட்டு மத்த 2 பேரையும் கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ பிரவீனும் ஹனியும் மட்டும் தனியா. பிரவீன் ஹார்ட் பீட் பயங்கரமா அடிச்சுக்குது. என்ன பேசணும்னு ஹனி மெதுவா கேட்டா. பிரவீன் தொண்டைய சரி பண்ணிட்டு, ஹனி, எனக்கு உன்ன புடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க, அதை விட நீ மத்தவங்க கிட்ட பேசுறது ரொம்ப கியூட்டா இருக்கும் ஒரு வழியா சொல்லிட்டான். ஹனி லேசா சிரிச்சிட்டு, ஆனா ஏன் கூட நீ இதுவரைக்கும் பேசுனதே இல்லையே, அப்புறம் எப்படி நான் பேசுறது கியூட்னு உனக்கு தெரியும்னு கேட்டா. பிரவீன் அப்படியே உறைஞ்சு நின்னா. அவன் பக்கத்துல வந்து, முதல்ல வந்து நேர்ல பேசு, அப்புறம் சொல்லு நான் பேசுறது கியூட்டா இல்லையான்னு ஒரு சின்ன சிரிப்போட சொல்லிட்டு போயிட்டா. அவ சொன்னதோட அர்த்தம் புரிய கொஞ்ச நேரம் ஆச்சு பிரவீனுக்கு. அவளுக்கு ஓகே, நேர்ல வந்து பேச சொல்லிட்டா. சந்தோஷத்துல அந்த காலேஜ் டான் பிரவீன் ஒரு சின்ன பையன் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி வந்தான். அவனோட சந்தோஷம் அந்த மைதானம் முழுக்க எதிரொலிச்சது. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு பசங்க கிளம்பிட்டு இருந்த அந்த ஈவினிங் டைம்ல வெயில் குறைஞ்சு காத்து இதமா வீசிட்டு இருந்தது. ஹனி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரிச்சு பேசிட்டு பார்க்கிங்ல நின்ன அவ ஸ்கூட்டியை நோக்கி நடந்தா. வண்டி சாவிய போட்டு கிளம்ப தயாரானப்போ கரெக்டா அங்க வந்து நிழல் மாதிரி நின்னான் பிரவீன். அவன் முகத்துல ஒரு பதற்றம், ஆனா அதை விட ஒரு ஆர்வம் அதிகமா தெரிஞ்சுது. ஹனி, நான் உன் கூடவே வரவா? நான் அவன் கேட்ட விதம் ஒரு மிரட்டல் பேர் வழி மாதிரி இல்லாம அன்புக்கு ஏங்குற ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்துச்சு. ஹனி அவனை பார்த்துட்டு குறும்பா ஒரு சிரிப்பு சிரிச்சா. சரி வா, ஆனா ஒரு கண்டிஷன், நீ தான் ஸ்கூட்டிய தள்ளிட்டே வரணும், நான் சும்மா நடந்து வருவேன், ஓகேவான்னு கண்ணழிச்சு கேட்க பிரவீன் குஷியோட உச்சத்துக்கே போயிட்டான். ஓகே, கண்டிஷன்ஸ் அப்ளைட் தான், நீ சொன்னா நான் பைக் என்ன காரையே தள்ளுவேன்னு சிரிச்சுக்கிட்டே ஸ்கூட்டியே பிடிச்சுக்கிட்டான். 2 பேரும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடமே அமைதியா இருக்க, ஸ்கூட்டி டயர் தார் ரோட்ல உருள்ற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய சைலன்ஸ். என்ன பேசுறதுன்னு தெரியாம பிரவீன் ஓரக்கண்ணால அவளை பாக்க, ஹனி கீழே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே வந்தா. கடைசியில அந்த அமைதியை தாங்க முடியாம பிரவீனே ஆரம்பிச்சான். ஹனி, உனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா? பாக்க பிடிக்கும், ஆனா விளையாட தெரியாதுப்பா நான் அவ கேஷுவலா சொன்னான். எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா உயிர் ஹனி, எங்க அப்பா தான் காலேஜ் டீமுக்கு ஸ்பான்சர். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வாலிபால்னா ரொம்ப இஷ்டம். இப்போ ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். நான் சொல்லும் போது முகத்துல ஒரு கெத்து தெரிஞ்சுது. ஓஹோ, பிரின்சிபல் அம்மாவோட பையன் ரிஷியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீதானே, காலேஜ் ஃபுல்லா உங்கள பத்தி தான் பேச்சாவே இருக்குன்னு ஹனி கேட்க பிரவீன் லேசா சிரிச்சான். உண்மைய சொன்னா நான் காசி கூட தான் ரொம்ப க்ளோஸ். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா வளர்ந்தவங்க. அப்புறம் நிஷா, அதுக்கு பிறகுதான் ரிஷி பழக்கம். உனக்கு உன் டிபார்ட்மெண்ட்ல யார் க்ளோஸ்? ஹனி கொஞ்சம் யோசிச்சுட்டு, எனக்கும் காலேஜ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா மனசு விட்டு பேசுற அளவுக்கு யாரும் இல்ல, எல்லார்கிட்டயும் சும்மா பேசுவேன் அவ்வளவுதான்னு சொன்னான். அவ சொன்னது பிரவீனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை தந்துச்சு. அப்புறம் அவன் தான் அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சான். எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் ஹனி, அவங்க தான் என் உலகம். ரொம்ப சாஃப்ட், அமைதியானவங்க. அப்பா பிசினஸ்ல பிஸியா இருப்பாரு, ஆனா அம்மா எப்பவும் எனக்காகவே இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் தான் உயிர்.
அவன் அம்மா பத்தி பேசும்போது அவன் கண்ல இருந்த அந்த மென்மைய ஹனி ஆச்சரியமா பார்த்தா. இவ்ளோ திமிரா இருக்கிற இவனுக்குள்ள இப்படி ஒரு பாசமான உருவம் இருக்கான்னு அவளுக்கு தோணுச்சு. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி, உன் தம்பி இல்ல தங்கைன்னு பிரவீன் ஆசையா கேட்டான். ஆனா ஹனி அதுக்கு பதில் சொல்லாம ஒரு சிரிப்போட, உங்க அம்மா ரொம்ப லக்கி பிரவீன், உன்ன போல ஒரு பையன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு பேச்ச மாத்திட்டா. ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்துட்ட, கை வலிக்க போகுது, இனிமே நான் ஓட்டிட்டு போறேன்னு வண்டிய வாங்க பார்த்தா. அவ ஏன் குடும்பத்தை பத்தி பேசலன்னு பிரவீனுக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தாலும் அவ காட்டின அக்கறையில அத மறந்துட்டான். வளாகத்தோட கேட் வரைக்கும் வந்துட்டாங்க. வெயில் அழகா அவங்க மேல விழுந்துட்டு இருந்தது. ஒரு புது உறவோட ஸ்டார்டிங்ல அவங்க நின்னுட்டு இருந்தாங்க. பிரவீன் வண்டிய விடாம, இல்ல ஹனி, இன்னும் கொஞ்ச தூரம் அப்படியே பேசிட்டே போலாமேன்னு மெதுவா சொல்ல, ஹனியும் சரின்னு நடந்து வந்தா. அப்போ ஹனியோட முகத்துல ஒரு சின்ன சோகம் தெரிஞ்சுது. அது வரைக்கும் சிரிச்சு பேசினவ சட்டுன்னு அமைதியாகிட்டா. நீங்க உங்க அம்மா அப்பான்னு அவங்கள பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறது கேட்கவே நல்லா இருக்கு பிரவீன். ஆனா அந்த அதிர்ஷ்டம் மட்டும் எனக்கு இல்லன்னு சொன்னப்போ அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பிரவீன் அதிர்ச்சியில நின்னா. என்னாச்சு ஹனி? நான் அக்கறையா கேட்டான். ஹனி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்ல. சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க போயிட்டாங்க. இப்போ என் மாமா தான் என்ன வளர்க்கறாரு. வீட்ல மாமா, அத்தை, அப்புறம் அவங்களோட 2 பொண்ணுங்க இருக்காங்க. மாமா பேங்க் மேனேஜர், அத்தை டீச்சர். அவங்க நல்லாதான் பாத்துக்கறாங்க. ஆனா ஆனான்னு இழுத்தா. பிரவீனுக்கு நெஞ்சில யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சாரி ஹனி, நான் தெரியாம கேட்டுட்டேன். உன்னை வருத்தப்பட வைக்கணும்னு நினைக்கல. நான் அவன் தழுதழுப்ப குரல்ல சொல்ல, ஹனி லேசா சிரிச்சா. பரவாயில்ல பிரவீன், ஆனா சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அவங்க பொண்ணு இல்லையே, அதனால அவங்க பொண்ணுங்களை விட என்ன வேற மாதிரி தான் நடத்துவாங்க. அது கூட பழகிருச்சு. ஆனா காலேஜ்ல மத்தவங்க அவங்க அம்மாவை பத்தி பேசும்போது மட்டும் நமக்கு அந்த பாசம் கிடைக்கலையேன்னு தோணும். மனசுக்குள்ள ஒரு வெறுமை வந்துரும் சொல்லும்போது அவ கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. பிரவீன் அவ தோளத்தோட போய் அப்படியே கைய தயங்கி நிறுத்தினான். அவனோட அந்த திமிரெல்லாம் எங்க போச்சுனே தெரியல. பேச்ச மாத்த நினைச்சு, உன் சிரிப்புல ஆரம்பிச்சு உன் அமைதி வரைக்கும் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஹனி. ஏன் இவ்ளோ அழகா பிறந்து என் உயிரை எடுக்கிற? நான் அவ கனிவா கேட்க, ஹனிக்கு வெக்கத்துல முகம் செவந்து போச்சு. ரொம்ப வழிஞ்சிடாதீங்க மிஸ்டர் பிரவீன், அப்புறம் ஸ்கூட்டி வழிக்கிட போகுது. நான் அவ கிண்டல் பண்ணி அந்த சூழலை மாத்தினா. வழிக்கினா வழிக்கிட்டு போகுது, தாங்கிக்க பண்ணி இருக்கியேன்னு பிரவீன் அவளை பார்த்து கண்ணடிச்சு சிரிச்சான். பிரியற இடத்துக்கு வந்தப்போ பிரவீனுக்கு அவளை விடவே மனசே இல்ல. சரி போயிட்டு வரேன்னு ஹனி கிளம்புனப்போ பிரவீன் தயக்கத்தோட தான் போனை நீட்டுனா. நம்பர் தரியா? நைட்டு தூக்கம் வரலனா உன் கியூட் வாய்ஸ் கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் ஃபிளர்ட் பண்ண ஹனி சிரிச்சுக்கிட்டே நம்பரை போட்டு கொடுத்தா. நம்பர் கொடுத்தாச்சு, ஆனா கால் பண்ணிடாத, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. அவ போற வரைக்கும் பிரவீன் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அவளோட அந்த சோகமான கதை அவனுக்கு அவளை பாதுகாக்கணுங்கிற உணர்வை தந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த திமிரு பிடிச்ச பிரவீன் மனசுக்குள்ள காதல் மலர்றத அவன் உணர்ந்தான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த பிரவீன் குளிச்சு முடிச்சிட்டு பெட்ல விழுந்த வேகத்துல நிஷாவுக்கு கால் பண்ணான். நிஷா, அவகிட்ட பேசினேன்டா, அதுவும் ரொம்ப நேரம்னு எக்ஸைட்மெண்டோட சொன்னான். வாவ், அப்புறம் என்ன சொன்னா? நம்பர் வாங்கிட்டியா நிஷான்னு நிஷா ஆர்வமா கேட்டா. நம்பர் வாங்கிட்டேன் நிஷா, ஆனா அவளுக்கு அம்மா அப்பா இல்லையாண்டா, மாமா தான் வளர்க்கறாராம். அந்த விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு அவள மேல இன்னும் அக்கறை அதிகமாயிடுச்சு. ஹனி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு தோணுதுன்னு பிரவீன் உருக்கமா சொன்னான். நிஷா, சரிடா, உனக்கு அவள மேல செம இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, பயப்படாம ஹனிக்கு கால் பண்ணுன்னு கிரீன் சிக்னல் கொடுத்தா. நிஷா கொடுத்த தெம்புல பிரவீன் ஹனியோட நம்பரை பார்த்தான். ஹார்ட் பீட் எகிரிச்சு. கால் பண்ணா, ஆனா ரிங் போனதும் பயத்துல டக்குன்னு கட் பண்ணிட்டான். ஐயோ, என்ன பேசுறதுன்னு தெரியலையே இன்னும் முழிச்சிட்டு இருந்தான். அப்போ அவன் போன் வைப்ரேட் ஆச்சு. திரையில ஹனின்னு மின்னுச்சு. அவளே கூப்பிடுறா. பிரவீன் ஒரு வழியா போனை எடுத்தான். ஹலோ. என்ன பிரவீன், கால் பண்ணிட்டு கட் பண்ணிட்டீங்க, பேச தைரியம் வரலையா? ஹனி குறும்பா கேட்டா. பொய் சொல்லாதீங்க, உங்க பயம் எனக்கு இங்க வரைக்கும் தெரியுது. சரி சொல்லுங்க, தூக்கம் வரலனா என் கியூட் வாய்ஸ் கேட்கணும்னு சொன்னீங்களே, இப்போ கேக்குதா? நான் அவ கேட்க பிரவீன் அப்படியே வாய் அடைச்சு போயிட்டான். ஆமா ஹனி, உன் வாய்ஸ் கேட்கணும்னு நினைச்சது என்னவோ நிஜம்தான். ஆனா கால் பண்ணும்போது ஏனோ கை தானாவே கட் ஆயிடுச்சு. உன்கிட்ட பேசும்போது மட்டும் நான் ஏன் இப்படி தடுமாறுறேன்னு தெரியல. நான் அவன் மனசு திறந்து பேசினான். பரவாயில்ல பிரவீன், இந்த தடுமாற்றமே நல்லாதான் இருக்குன்னு ஹனி மென்மையா சொல்ல 2 பேரும் ஒரு நிமிஷம் அமைதியா அந்த மொமெண்ட ரசிச்சாங்க. அப்புறம் ஹனி சிரிச்சுக்கிட்டே பிரவீனோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா. அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த தெரியாத காதல் மெதுவா வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல ஹனி சொன்னா, பிரவீன், இப்போ மாமாவும் அத்தையும் வெளியில போயிருக்காங்க. அவங்க பொண்ணுங்க 2 பேரும் இன்னும் தூங்குற. அவங்கள பாத்துக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. நாம நாளைக்கு பேசலாமா? பிரவீன் கொஞ்சம் ஏமாந்தாலும்,
கண்டிப்பா ஹனி, நீ உன் வேலைய பாரு, அவங்கள கவனிச்சுக்கோ, நாம அப்புறமா பேசலாம்னு டீசென்ட்டா சொன்னான். தேங்க்ஸ் பிரவீன், குட் நைட்னு சொல்லிட்டு ஹனி கட் பண்ணிட்டா. போனை வச்ச பிரவீன் மெத்தையில விழுந்து ஹனிய பத்தியே நினைச்சிட்டு இருந்தான். அவளோட தனிமை, அவளோட சிரிப்பு, நேர்ல வந்து பேசுன்னு அவ சொன்னது எல்லாமே அவனுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அந்த திமிரான வாழ்க்கையில ஹனி ஒரு தேவதையா வந்து புது அர்த்தத்தை தந்தா. அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அந்த நைட்டு பிரவீன் உறுதி எடுத்துக்கிட்டான். மறுநாள் விடியல் ஒரு புது உற்சாகத்தோட பிறந்தது. கிளாஸ் ரூம் ஜன்னல் வழியா வர்ற வெயில விட பிரவீனோட மனசு ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. இன்டர்வல் பெல் அடிச்ச அடுத்த செகண்ட் பிரவீனும் ஹனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. லஞ்ச் டைம்ல கேண்டீன் ஓரமா உட்காந்து மத்தவங்க பேசுற கேலி கிண்டலை எல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன ஒரு தனி உலகத்தை உருவாக்கிட்டாங்க. மரத்து நிழல்ல உட்காந்து அவங்க 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து பார்த்த நிஷாவுக்கு செம்ம ஆச்சரியம். எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிட்டே இருப்பாங்களோன்னு தண்ணி பாட்டில மூடிக்கிட்டே நிஷா கேட்டா. பக்கத்துல நின்ன ரிஷி குறும்பா சிரிச்சுட்டு, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசுல அப்படிதான் இருக்கும் நிஷா, உலகம் முழுக்க இவங்க 2 பேரை சுத்தி தான் சுழலுதுன்னு நினைப்பு, போக போக பாரு எல்லாம் தானா போர் அடிச்சிடும்னு யதார்த்தமா சொன்னான். நிஷா டக்குன்னு அவனை பார்த்து, அப்போ என்ன அர்த்தம், இப்போ நான் உனக்கு போர் அடிக்கிறேன்னு சொல்றியான்னு கேட்க ரிஷி முகம் அப்படியே வெளுத்து போச்சு. சொச்சோ, நான் உன்னை பத்தி சொல்லல நிஷா, பொதுவா சொன்னேன், சும்மா ஏன் கோவிச்சுக்கிறன்னு ரிஷி பதறத பார்த்து காசி ஓவரா சிரிக்க ஆரம்பிச்சான். ஏண்டா ரிஷி, நீயே வாய கொடுத்து அவகிட்ட வாங்கி கட்டிக்கிற, விடு, அந்த மச்சான் வரட்டும் அப்புறம் கேப்போம்னு காசி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹனி கிளம்பிட்டா. பிரவீன் முகத்துல ஒரு பெரிய சிரிப்போட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்தான். அப்படி என்னதாண்டா பேசுவீங்க, ஒரு வாரமா கவனிச்சிட்டு இருக்கேன்னு ரிஷி கேட்டான். பிரவீன் பைய தூக்கி மாட்டிக்கிட்டு, ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டான். டேய் அதெல்லாம் விடு, நீ விஷயத்த சொன்னியா இல்லையா, லவ்வ சொல்லிட்டீலன்னு காசி அவன் சட்டைய புடிச்சு உளிக்கினான். பிரவீன் கொஞ்சம் அமைதியாகிட்டு, அதுக்குள்ள எப்படிடா சொல்றது, இப்பதானே பழகவே ஆரம்பிச்சிருக்கோம், அவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொன்னான். நிஷா நடுவுல வந்து, பாரா அப்படின்னா நீ லவ் பண்றேன்னு ஒத்துக்கிற அப்படிதானே நீ கிண்டலா கண்ணடிச்சா. பிரவீன் டக்குன்னு வெக்கப்பட்டு தலைய சொரிஞ்சுக்கிட்டே கீழே பார்த்தான். அவன் முகம் சிவந்தது அவனோட சம்மதத்தை சொல்லாமலே சொல்லிடுச்சு. நம்ம கேங்ல அடுத்த ஆளும் லவ்ல விழுந்தாச்சுன்னு ரிஷி கத்த, காசி அவன் தோள்ல கை போட்டு, இனிமே இவன் நம்ம கூட கிரவுண்டுக்கெல்லாம் வரமாட்டான்டா, போனும் கையுமா தான் சுத்த போறான்னு நக்கல் அடிச்சான். டேய் சும்மா இருங்கடா, பாவண்டா அவன்னு பிரவீன் குரல்ல ஒரு சின்ன வருத்தம் தெரிஞ்சுது. வீட்டுக்கு போயிட்டா அவளால என் கூட பேசவே முடியாது, அவங்க வீட்ல எல்லா வேலையையும் ஹனி தான் பாக்குறா, அத்தை மாமா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க, சமையல்ல இருந்து அந்த வீட்டு சின்ன குழந்தைங்களை தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லாம் அவ தலைமையிலதான் இருக்கு. நிஷா அவனை பார்த்து, பிரவீன் ஒன்னு புரிஞ்சுக்கோ, இரக்கம் வேற லவ் வேற, அவ கஷ்டப்படுறான்றதுக்காக உனக்கு அவளை பிடிக்குதான்னு கேட்டா. நிஷா கைய பிடிச்சு, இல்ல நிஷா, அவகிட்ட பேசும்போதுதான் அவளோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குங்க, அவளோட அந்த அமைதியும் குணமும் தான் என்னை ஈர்த்துச்சுன்னு தெளிவா சொன்னான். அப்போ ரிஷி கிண்டலா, இப்போ சார் என்ன பண்ண போறீங்க, ஹீரோ மாதிரி அவளை வில்லன்கள் கிட்ட இருந்து காப்பாத்த போறீங்களான்னு கேட்டான். பிரவீன் பெருமூச்சு விட்டான். இல்ல மச்சி, எனக்கு உண்மையிலே செம காண்டாகுது, இவ்ளோ வேலை பார்த்தா அவளால எப்படி படிக்க முடியும், போன டெஸ்ட்ல கூட அவ ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணிருக்கா, அவங்க வீட்ல இருக்கிறவங்க அவளை ஒரு சுமையா மட்டும்தான் பாக்குறாங்கன்னு வருத்தப்பட்டான். நிஷா அவனை தேத்துனா, ரிலாக்ஸ் பிரவீன், இப்போதைக்கு அவன் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகட்டும், எல்லாம் சரியாகும்னு சொன்னான். அன்னைக்கு ஈவினிங் வானம் இளஞ்சிவப்பு கலர்ல அழகா இருந்துச்சு. ஹனி ஸ்கூட்டிய தள்ளிக்கிட்டு வரப்போ பிரவீன் ஒரு தூண்ல சாஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் ஹனி முகம் மலர்ந்துருச்சு. பிரவீன், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நாம அப்படியே பேசிக்கிட்டே போகலாமான்னு ஹனியே கேட்டா. பிரவீனுக்கு செம்ம ஹாப்பி. 2 பேரும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. பிரவீன், நாம பழகி எவ்வளவு நாள் இருக்கும்னு ஹனி கேட்டா. கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கும்னு பிரவீன் சொல்லிட்டு, ஏன் ரொம்ப வருஷமா பழகின மாதிரி இருக்கான்னு ஒரு பிட்ட போட்டான். ஹனி சிரிச்சுக்கிட்டே, நானும் அததான் நினைச்சேன்னு சொன்னான். அப்புறம் சட்டுன்னு நின்னு அவனை பார்த்து, நீ முதல்ல இருந்தே சைட் அடிச்சுக்கிட்டு இருந்ததானேன்னு கேட்டா. அது நான் இழுக்க, சும்மா சொல்லு பிரவீன், நான் கோவிக்க மாட்டேன்னு ஹனி சொன்னா. ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிட்டான் பிரவீன். நான் கவனிச்சிருக்கேன், ஆனா இப்போ நீ என் கூட பழகுறது வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தானா, இல்ல இன்னும் அதே மாதிரி சைட் அடிக்கிறியான்னு அவ கேட்க, பிரவீன் அவ கண்ணை பார்த்து, உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா இல்ல சைட் அடிக்கணுமா, உனக்கு எது பிடிக்குமோ அதையே நான் பண்றேன்னு ரகசியமா சொன்னான். ஹனிக்கு முகம் தக்காளி மாதிரி சிவந்துடுச்சு. எனக்கும் உன்னை பிடிக்கும் பிரவீன்,
ஆனா ஆரம்பத்துல பயமா இருந்துச்சு. உங்க கேங் ரொம்ப மாசா சுத்திட்டு இருப்பீங்க, பயங்கர திமிரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உன் கூட பழகுன பிறகுதான் தெரியுது நீ எவ்வளவு ஸ்வீட்னு சொன்னா. பிடிக்கும்னா ஃப்ரெண்டா பிடிக்குமா இல்ல அதுக்கு மேல பிடிக்குமான்னு பிரவீன் குறும்பா கேட்க, ஹனி அதே கேள்வியா அவன்கிட்ட கேட்டா. உனக்கு ஃப்ரெண்டா பிடிக்கணுமா இல்ல அதுக்கு மேல பிடிக்கணுமான்னு கேட்டுட்டு வெக்கத்துல தலை குனிஞ்சா. எனக்கு சொல்ல தெரியல பிரவீன், ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவேன்னு சொல்லிட்டு அவ ஸ்கூட்டிய ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டா. அவ போறதையே பிரவீன் இமைக்காம பாத்துட்டு இருந்தான். நைட்டு வீட்டுக்கு போன பிரவீனுக்கு தூக்கமே வரல. ஹனியோட வெக்கம் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு கவிதைக்கும் ரொம்ப தூரம். ஆனா அன்னைக்கு தூக்கம் இல்லாம ஒரு நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிச்சான். நிழலென தொடர்ந்த என்னை நிஜமென ஏற்றுக்கொண்டாய். வார்த்தைகள் தேவையில்லை, உன் வெக்கத்தின் சிவப்பே என் காதலுக்கு அட்டாட்சி. எழுதி முடிச்சிட்டு நானா இதை எழுதுனேன்னு அவனுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. மறுநாள் காலையில சீக்கிரமே காலேஜுக்கு வந்துட்டான் பிரவீன். அந்த 4 வரி கவிதை அவனோட சட்டப்பையில ஒரு ரகசியமா இருந்துச்சு. மதிய இடைவேளையில ஹனி அந்த மரத்தடிக்கு வந்தா. பிரவீன் அவகிட்ட போய், ஹனி, என்னைக்கு நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல, இதோ இது உனக்காகன்னு அந்த தாளை நீட்டுனா. ஹனி அத வாங்கி பாச்சு பார்த்தா அவ கண்ல ஒரு சின்ன கண்ணீர். இது எனக்காகவான்னு மெதுவா கேட்டா. ஆமா ஹனி, என் லைஃப்ல நான் எழுதின கவிதை இதுதான். உன்கிட்ட இருக்கிற அன்புதான் என்னை இப்படி எழுத வச்சிருக்குன்னு பிரவீன் சொன்னா. ஹனி அந்த பேப்பரை ஜாக்கிரதையா அவ புக்குக்குள்ள வச்சுக்கிட்டா. தேங்க்யூ பிரவீன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்போ ஹனி மெதுவா கேட்டா, பிரவீன், இப்போ நாம பழகிட்டு இருக்கிறது இது காதலா? எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பயம் இருக்கு, நாம ரொம்ப வேகமா போறோமோன்னு தோணுது. பிரவீன் நிதானமா சொன்னா, ஹனி, இது காதலா இல்லையான்னு எனக்கு லேபிள் கூட தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன்கிட்ட பேசும்போது என் கவலையெல்லாம் போயிடுது. உன்னை பாக்கலனா அந்த நாள் முழுமையாவே இல்லைன்னு தோணுது. அது காதலா இருக்கட்டும், இல்ல அதுக்கு மேல ஒரு அழகான உறவா இருக்கட்டும், எனக்கு இது போதும்னு சொன்னா. ஹனிக்கு அந்த பதில் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு பிரவீன், ஆனா அதுக்கு பேர் வைக்க தெரியல. ஆனா உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன்னு சொன்னா. இதெல்லாம் தூரத்துல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க. டேய், அங்க பாருடா, நம்ம கவிஞர் ஏதோ தத்துவம் பேசிட்டு இருக்கார் போலன்னு ரிஷி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். பிரவீன் ஹனி கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்தான். என்ன மச்சா, மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா இல்ல இன்னும் நண்பேண்டா மோட்லையான்னு காசி வம்பிழுத்தான். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு பிரவீன் சமாளிக்க பார்த்தான். சும்மா பேசினா கவிதையெல்லாம் தருவாங்களா? அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியான்னு நிஷா கண்ணடிச்சு கேட்டா. பிரவீன் அதிர்ச்சியாகி, எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டான். ரிஷி சிரிச்சுட்டு, டேய், நீ அந்த பேப்பரை எடுக்கும் போதே உன் கை நடுங்குனது இங்க வரைக்கும் தெரிஞ்சுதுடா. கவிஞரே, நீங்க வேற லெவல் போயிட்டீங்கன்னு சொன்னா. நிஷா, ஆமா பிரவீன், எங்க முன்னாடி பாவண்டான்னு சீன் போட்டுட்டு இப்போ கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்ட. நீ நிஜமாவே லவ்ல விழுந்துட்டடான்னு சொன்னா. டேய், நிஜமாவே அது கவிதை தானா இல்ல வேற ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்மான்னு காசி திரும்பவும் நக்கல் அடிக்க எல்லாரும் சேர்ந்து அவனை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. பிரவீன் வெக்கப்பட்டு அவங்கள துரத்த அந்த மைதானமே சிரிப்பு சத்தத்துல நிறைஞ்சுது. நாட்கள் தேனாய் இனித்து நகர்ந்து கொண்டிருந்தன. பிரவீனோட நட்பு ஒரு மெல்லிய நீரோடை நதியா மாறுற மாதிரி ஆழமாயிட்டே வந்தது. அன்னைக்கு ஈவினிங் பிரவீன் அவனோட நண்பன் காசி கூட ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்திருந்தான். சுட சுட சாப்பாட்டோட மனம் அந்த இடத்தையே நிறைச்சிருந்தது. அப்போ எதிர்பாராத விதமா பிரவீனோட போன் அடிச்சது. திரையில ஹனின்னு பேர் மின்னுனதும் பிரவீன் ஆச்சரியமாகிட்டான். வழக்கமா வீட்டுக்கு போனா அவளால பேசவே முடியாது. டே காசி, ஒரு நிமிஷம் இருடா, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு ஓரமா நின்னு பேசினான். ஹாய் ஹனி, என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கன்னு உற்சாகமா கேட்டான். ஹனி மெதுவா சிரிச்சிட்டு, இன்னைக்கு அத்தை மாமா எல்லாரும் பசங்களை கூட்டிட்டு பீச்சுக்கு போயிருக்காங்க பிரவீன், நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கேன், அதான் உன் கூட பேச டைம் கிடைச்சதுன்னு கூப்பிட்டேன்னு சொன்னான். நீ ஏன் போலன்னு பிரவீன் கேட்க, உன் கூட பேசணும்னு தான் படிக்கணும்னு பொய் சொல்லிட்டு வரலன்னு அவ கொஞ்சலா சொன்னப்போ பிரவீன் மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறந்துச்சு. சரி சொல்லுங்க மேடம், என்ன பேசணும்னு பிரவீன் குரலை தாழ்த்தி கேட்டான். என்ன வேணாலும் பேச பிரவீன், இன்னைக்குதான் தடையில்லாம பேச சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு ஹனி சொன்னா. அந்த தனிமையில பிரவீனுக்கு ஒரு புது தைரியம் வந்தது. மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தத சொல்ல இதுதான் கரெக்ட் டைம்னு அவனுக்கு தோணுச்சு. ஹனி, உன் கூட பேசும்போது மனசுக்கு இதமா இருக்கு, ஆனா ஒரு விஷயம் சொல்லணும், சொல்ல பயமா இருக்குன்னு இழுத்தான். என்ன பயம், சொல்லுடான்னு ஹனி பிடிவாதம் பிடிக்க பிரவீன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துட்டு, உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டா. பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்னு ஹனி தயங்காம சொன்னா. அப்போ நான் உனக்கு யாரு?
நமக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு அவன் ஆழமா கேட்டான். வேற ஏதாவதுன்னா என்ன பிரவீன், நீயே சொல்லு, நீ என்ன எப்படி பாக்குறன்னு பந்த அவன் பக்கமே திருப்பினா ஹனி. பிரவீன் மனச திறந்தான். ஹனி, என்னால உன்னை வெறும் ஃப்ரெண்டா பாக்கவே முடியல ஹனி. ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை அப்படி பார்த்ததில்ல, உனக்கே அது தெரியும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தன் உணர்வுகளை ஒன்னா திரட்டி ஐ லவ் யூ ஹனின்னு சொல்லிட்டான். அப்படியே ஒரு நிமிஷம் அந்த இடமே உறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. மறுமுனையில இருந்து எந்த பதிலும் இல்ல. ஹனி, கோவிச்சுக்கிட்டியான்னு பிரவீன் பதட்டமா கேட்டான். இல்லன்னு அவன் மெதுவா சொன்னான். அப்புறம் ஏன் பதில் சொல்லல? உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு ஹனின்னு அவன் கெஞ்சின நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு கரடு முரடான குரல் கேட்டுச்சு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா, சாப்பாடெல்லாம் ஆறி போகுதுன்னு காசி அவனை தேடி வந்துட்டான். பிரவீன் செம எரிச்சலாகி, ஒரு நிமிஷம் இருடா மச்சான், முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்னு கத்துனான். ஆனா காசி விடாம, அப்புறம் பேசலாம் வாடா, பசிக்குதுன்னு கூப்பிட போன்ல ஹனியோட குரல் கேட்டுச்சு. நீ போ பிரவீன், சாப்பிடு, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை வச்சுட்டா. பிரவீனுக்கு காசி மேல கொலை வெறி வந்துச்சு. லூசு பயலே, எவ்வளவு முக்கியமான நேரத்துல வந்து யமன் மாதிரி நிக்கிறியேடான்னு ஆத்திரத்துல கத்துனா. காசி ஒன்னும் புரியாம முழிச்சான். நான் ஹனி கிட்ட லவ் சொல்லிட்டேன்டா, அவ பதில் சொல்ல வர்ற நேரத்துல வந்து கெடுத்துட்டியேன்னு பிரவீன் சொல்ல காசி பதறி போய் சாரி கேட்டான். ஆனா பிரவீன் எதையும் கேட்காம சாப்பிடாமலே ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டு பிரவீனுக்கு முள் படுக்க மாதிரி இருந்துச்சு. ஹனியோட மௌனம் அவனை தின்னுட்டே இருந்துச்சு. அப்போ நிஷா கால் பண்ணா. காசி நடந்தத அவகிட்ட சொல்லிருப்பான் போல. என்ன பிரவீன், கவிஞர் இப்போ போர்க்களத்துல நிக்கிறாராமேன்னு நிஷா கிண்டலா ஆரம்பிச்சா. நிஷா, நான் எவ்வளவு பதட்டத்துல இருக்கேன் தெரியுமா, எல்லாம் இந்த காசியால வந்ததுன்னு பிரவீன் கத்துனா. நிஷா மெதுமா சிரிச்சிட்டு, விடு பிரவீன், காசிக்கு தெரியாதுல்ல, அத விடு, இப்போ உன் மனசுல என்ன ஓடுதுன்னு கேட்டா. தெரியல நிஷா, லவ் சொல்லிட்டேன், ஆனா அவ எதுவும் சொல்லல, அவளுக்கு என் மேல அந்த மாதிரி ஃபீலிங் இல்லையோன்னு பயமா இருக்குடான்னு பிரவீன் பயத்தை பகிர்ந்துகிட்டான். டே பிரவீன், லவ்வ சொன்ன உடனே ஆமான்னு சொல்ல இது சினிமா படம் இல்ல, அவ வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியும், அவளுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்லன்னு நிஷா தேத்துனா. தொடர்ந்து அவ, நாளைக்கு அவ என்ன பதில் சொன்னாலும் அதை ஏத்துக்க நீ ரெடியா இருக்கணும், லவ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு பெண்ணோட முடிவை மதிக்கிறதும் காதல் தான்னு முதிர்ச்சியா சொன்னான். அவ பேசினதுக்கு அப்புறம் பிரவீனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. ஹனி என்ன பதில் சொன்னாலும் அவளோட அந்த அன்பு மாறாம இருந்தா போதும்னு தோணுச்சு. ஆனா நாளைக்கு காலையில அவளை பாக்குற அந்த நொடிக்காக அவனோட கண்கள் உறக்கத்தை துறந்து காத்திருக்க ஆரம்பிச்சது. நாளைக்கு அவ கண்ணி என்ன சொல்ல போகுது? அந்த எதிர்பார்ப்புல அவன் இரவு முழுசும் கனவுகளா நிறைஞ்சது. மறுநாள் காலையில பிரவீன் கண்ணெல்லாம் தூக்கம் இல்லாம செவந்து போயிருந்தது. காலேஜ்குள்ள நுழைஞ்சதுமே அவனோட கண்ணு ஹனிய தான் தேடிச்சு. ஆனா எப்பவும் ஓடி வந்து பேசுற ஹனி அன்னிக்கு ஏனோ வரல. தூரத்துல இருந்து பார்த்தா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. பிரவீன் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவ இவனை திரும்பி கூட பாக்கல. அவளோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக பிரவீன் அன்னிக்கு பண்ணின அலப்பறைகளுக்கு அளவே இல்ல. ஆனா அது எல்லாமே ஒரு காமெடி நாடகம் மாதிரி தான் முடிஞ்சது. கிளாஸ்க்கு வெளியே ஹனி நடந்து வந்தப்போ பிரவீன் வேணும்னே அங்கிருந்த பைப்ல முகம் கழுவுற மாதிரி சீன் போட்டான். அவ பக்கத்துல வரும்போது ஸ்டைலா முடிய கோதிட்டு தண்ணிய சிலுப்ப போக அது அங்க நின்ன ஒரு ப்ரொஃபசர் மேல பட்டுடுச்சு. டே பிரவீன், என்னடா காலையிலேயே எனக்கு குளியல் போடுறன்னு அவர் கத்த பிரவீன் அசடு வழிஞ்சிட்டு ஓடி வந்தான். இத பார்த்த ரிஷியும் காசியும் வயிறு குலுங்க சிரிச்சாங்க. என்னடா மச்சான், இன்னைக்கு தில்லாலங்கடி வேலையெல்லாம் இறக்கிட்ட போல, அவ பாருடா ஒரு லுக் கூட விட மாட்டேங்கிறான்னு ரிஷி கலாய்க்க பிரவீன் முகம் சுருங்கி போச்சு. அடுத்து கேன்டீன்ல பேனாவை சுழற்றி வித்த காட்ட போய் அது ஹனியோட ஃப்ரெண்டு காஃபி கப்ல விழுந்துருச்சு. மச்சா, நீ ஹீரோவா ஆகணும்னு நினைச்சு ஜோக்கர் ஆயிட்டு இருக்கடான்னு காசி கத்துனா. மதியமா ஹனிக்கு கேக்குற மாதிரி போன்ல சத்தமா பேசினா. ஆமாங்க, இன்னைக்கு என்னவோ தெரியல, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாராவது வந்து பேச மாட்டாங்களான்னு இருக்குன்னு கத்துனா. அப்போ அங்க வந்த நிஷா, டே பிரவீன், உன் போன் தலைகீழா இருக்குடா, முதல்ல ஒழுங்கா பிடிச்சு பேசு நீ எல்லாருக்கும் முன்னாடி போட்டு கொடுக்க காலேஜே சிரிச்சது. பிரவீனுக்கு பயம் வந்துருச்சு. நேத்து நான் சொன்னது அவளுக்கு பிடிக்கலையோ, நல்லா இருந்த உறவை நானே கெடுத்துட்டேனோ, நான் அவனோட இதயம் பாரமாகிடுச்சு. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும் கேன்டீன் ஓரமா உட்கார்ந்து நண்பர்கள் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சான். டே காசி, ஏன்டா அவ என்ன பாக்க மாட்டேங்கிறா, நான் அவசரப்பட்டுட்டேனோடான்னு 10வது தடவையா அதே கேள்வியை கேட்டான். ரிஷியும் காசியும்
உன் லவ் புராணத்தை கேட்டு எங்க காதுல ரத்தம் வருதுடா, நாங்க கிரவுண்டுக்கு போறோம்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்போ நிஷா மட்டும் அங்க இருந்தா. நிஷா, நீயாவது சொல்ல, அவ ஏன் இப்படி பண்றான்னு பிரவீன் கேட்க, நிஷா கராரா சொன்னா, இங்க உட்கார்ந்து புலம்புறதுல ஒரு புண்ணியமும் இல்ல. இப்போ அவ வீட்டுக்கு கிளம்புற டைம். நேரா போய் அவகிட்டயே கேளு. மனசுல இருக்கிறத பேசுனாதான் குழப்பம் தீரும். அதை விட்டுட்டு எங்க உயிரை எடுக்காத. நிஷா சொன்னது பிரவீனுக்கு சரியா பட்டுச்சு. வேகமா ஓடி போய் பார்க்கிங்ல ஹனியோட வழிய மறிச்சு நின்னா. ஏன் ஹனி இப்படி பண்ற? அவன் குரல் கம்மி இருந்தது. மனசுல என்ன இருக்கோ அதை சொல்ல வேண்டியது தானே. பிடிக்கலன்னா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லு. எதுக்காக என்ன தவிர்க்கிற? ஆதங்கத்தை கொட்டினா. ஹனி நிதானமா, நான் என்ன பண்ணினு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டா. எனக்கு எல்லாம் புரியும் ஹனி, தயவு செஞ்சு இப்படி என்ன தவிர்க்காத, என்னால தாங்க முடியலடா. அவன் நடுங்குற குரல்ல கெஞ்சுனா. சாரி, நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா, ஆனா சத்தியமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. நீ இல்லாம இருக்க முடியும்னு தோணல. ஒரு குழந்தையா மாறி அழுதே விட்டான். பிரவீன் இப்படி உடைஞ்சு போனத பார்த்ததும் ஹனியோட உறுதி எல்லாம் கரைஞ்சு போச்சு. டக்குன்னு வண்டியில இருந்து இறங்குனவ பிரவீனை இறுக கட்டிக்கு புடிச்சுக்கிட்டா. பிரவீனுக்கு அது ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இருந்துச்சு. அவ மார்பல முகம் புதைச்சு ஹனி அழ ஆரம்பிச்சா. டே, ஏன்டா இப்படி கெஞ்சுற? எனக்கும் உன்னை பிடிக்கும்டா, நானும் தான் உன்னை லவ் பண்றேன்னு விம்மிட்டே சொன்னா. பிரவீன் திகைச்சு போய் நிக்க அவளே சொன்னா, அடுத்த வாரம் உன் பர்த்டே வருதுல்ல, அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட பேசுனா உண்மைய உளறிடுவேணும்னு தான் பேசாம தவிர்த்தேன். ஆனா நீ இப்படி கெஞ்சுறப்ப என்னால பாக்க முடியலடான்னு தேம்பி அழுதா. பிரவீன் இன்ப கடல்ல மூழ்குனாதும் அவளை சமாதானப்படுத்துறதுதான் முக்கியம்னு தோணுச்சு. ஹேய், அழாதடி, நீ என்ன பிரிஞ்சு போக போறேன்னு நான் பயந்துட்டேன். சாரிடா, நான் அவளை தேத்துனா. பிரவீன், நான் பாசத்துக்கு ரொம்ப ஏங்குறவடா. இப்போ உன்னோட பாசம் கிடைக்கவும் எனக்கு எல்லாம் புதுசா இருக்கு. ஆனா இது நிரந்தரமா கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்குன்னு ஹனி தன் மனசுல இருந்த ரணத்தை சொன்னா. பிரவீன் அவ கண்ணை பார்த்து உறுதியா சொன்னா, சீ, அப்படியெல்லாம் பேசாத, நான் இருக்கேன்டி, சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் எப்பவும் உனக்காக இருப்பேன்னு சொல்லி திரும்பவும் அவளை அணைச்சுக்கிட்டான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம். யார் அது? காலேஜ் கேட்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு செக்யூரிட்டி பெரியவர் விசில் அடிச்சிட்டு வர, பிரவீன் டக்குன்னு சுதாரிச்சு ஹனி கைய பிடிச்சு இழுத்துட்டு போனா. கொஞ்ச தூரம் போனதும் பிரவீன் சிரிச்சுக்கிட்டே, நிம்மதியா லவ் கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்கயான்னு சொன்னான். ஹனி திரும்பவும் அவனை அணைச்சுக்கிட்டு, எனக்கு நீ வேணும் பிரவீன், என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொன்னான். பிரவீன் அவன் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து, நான் இருப்பேன், எப்பவும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணான். ஹனியோட இத்தனை கால தனிமையும் பயமும் அந்த ஒரு அணைப்புல காணாம போச்சு. மதிய நேரத்து சூரியன் மேகங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க பார்த்த அந்த இடைவேளை நேரத்துல காலேஜ் அரச மரத்தடி மேடை ஏதோ ஒரு விசேஷத்துக்காக காத்திருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பிரவீன் இன்னைக்கு பயங்கர குஷியா இருந்தா. அவன் முகத்துல இருந்த அந்த பெருமித புன்னகை அவனுக்கு பின்னாடி தயங்கி தயங்கி வந்த ஹனிக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் பிரவீன் ஹனி கைய மென்மையா பிடிச்சு முன்னாடி இழுத்தா. ஹே கேங், ஒரு நிமிஷம் கவனிங்க. பிரவீன் குரல்ல ஒரு கெத்து இருந்துச்சு. இது ஹனி, உங்களுக்கு இவளை என் ஃப்ரெண்டா மட்டும்தானே தெரியும். இப்போ இவ ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, மை லவ். அப்படியே ஒரு நிமிஷம் அந்த இடமே சைலண்ட் ஆச்சு. அடுத்த செகண்ட் ரிஷி, காசி, நிஷாவோட கைத்தட்டல் சத்தம் அந்த இடத்தையே அதர வச்சுது. நிஷா ஓடி வந்து ஹனிய அணைச்சுக்கிட்டா. வாவ், நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம் ஹனின்னு சொல்ல ஹனி வெக்கத்துல தலை குனிஞ்சு சிரிச்சா. ரிஷி உரிமையோட சொன்னான், ஹனி, இனிமே உனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இந்த ரிஷி, காசி, பிரவீன், நிஷா 4 பேரும் இருப்போம். எதை பத்தியும் கவலைப்படாத. காசி பிரவீன் தோலை தட்டி, மாப்பிள்ள செம்ம சாய்ஸ், ஹனி நீ நிஜமாவே லக்கின்னு பாராட்டினா. ஹனி மனசுல இருந்த அந்த தனிமை உணர்வு அப்படியே காணாம போச்சு. அன்னையில இருந்து அவங்க காதல் காலேஜ் கேம்பஸ்ல ஒரு கவிதையா படர ஆரம்பிச்சுது. மதிய நேரத்துல பிரவீன் அவனுக்கு பிடித்த சாப்பாடு அவளுக்கு ஊட்டி விடுறதும் அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டை ஒளிச்சு வைக்கிறதுமா நாட்கள் ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆனா சாயங்காலம் ஆனாலே ஹனியோட உலகத்துல இருட்டு வந்துடும். காலேஜ் வாசல தாண்டினா அவ காதல் உலகம் சுருங்கிடும். வீட்டுக்கு போனா அத்தையும் மாமாவும் காத்திருப்பாங்க. மூச்சு விட கூட நேரம் இல்லாத வீட்டு வேலைகள், அதட்டல்கள். நைட்டு பிரவீனுக்கு ஒரு மெசேஜ் பண்ண கூட அவளுக்கு சுதந்திரம் கிடையாது. பிரவீனுக்கு இது வருத்தமா இருந்தாலும் அவளோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தான். ஹனி நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போனாதான் அந்த நரகத்திலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கும்னு அவன் நம்பினான்.
ஒரு நாள் காலேஜ் படிக்கட்டு ஓரமா 2 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. பிரவீன் முகத்துல ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சு. ஹனி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு அவன் இழுக்க ஹனி பயந்துட்டா. என்ன பிரவீன், ஏன் ஒரு மாதிரியா பேசுற? பயமா இருக்கு. ஹே, ரிலாக்ஸ். எங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்வீட். முதல்ல ஆச்சரியப்பட்டாங்க, அப்புறம் ஏன் சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. ஹனியால நம்பவே முடியல. நிஜமாவா? என் பேக்ரவுண்ட் பத்தி எதுவும் கேக்கலையான்னு கேக்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஹனி, அவங்களுக்கு முழு சம்மதம்னு பிரவீன் சொன்னான். ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் தம் மாமா அத்தைய நினைச்சதும் அவளுக்கு அழுக வந்தது. உங்க அம்மா எவ்வளோ நல்லவங்க, ஆனா என் குடும்பம் என்ன சுமையாதான் பாக்குறாங்கன்னு விம்முன ஹனிய அணைச்சுக்கிட்டு, நான் இருக்கேன்ல, எங்க அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க, இனி நாம கவலைப்பட தேவையில்லன்னு பிரவீன் ஆறுதல் சொன்னான். அன்னிக்கு சனிக்கிழமை. ஹனி ரகசியமா சொன்னான், நான் இன்னைக்கு ஃபுல் டே காலேஜ்னு வீட்ல பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. பிரவீன் ஆச்சரியமா பார்த்தான். ஏன் ஹனி, உன் கூட இதுவரைக்கும் எங்கேயும் வெளியில போனதே இல்லையே, இன்னைக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னு அவ தயங்கி சொல்ல, பிரவீன்குள்ள ஒரு மின்னல் வெட்டுச்சு. ஓகே மேடம், உன்னை ஒரு சூப்பர் இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு பைக்க ஸ்டார்ட் பண்ணான். ஏரிக்கரை சாலையில பைக்கு பறந்துகிட்டு இருந்துச்சு. ஹனி பின்னாடி உட்கார்ந்து பிரவீனோட தோலை பிடிச்சிருந்தா. அந்த தொடுதல் அவ முதுகுல மின்சாரம் பாய்ச்சற மாதிரி இருந்துச்சு. ஹே ஹனி, கைய ஏன் அவ்ளோ டைட்டா பிடிச்சிருக்க? கடத்திட்டு போக மாட்டேன், பயப்படாதன்னு பிரவீன் கிண்டல் பண்ண, முதல் தடவை உன் கூட பைக்ல போறேன்னா வயித்துல பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு ஹனி மெதுவா சொன்னான். அப்படியா, அப்போ இன்னும் கொஞ்சம் பறக்கட்டுமேன்னு சொல்லி பிரவீன் பிரேக்க பிடிக்க, ஹனி எதிர்பார்க்காம அவன் முதுகுல சாஞ்சா. ஏய், என்னடா பண்ற? விழுந்திருப்பேல்லன்னு அவன் தோள்ல ஒரு அடி வச்சா. ஏரிக்கரையில வண்டிய நிறுத்தினாங்க. வீட்ல 4 செவத்துக்குள்ள கிடந்து மூச்சு முட்டும், இப்போதான் சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிம்மதியா சொன்னா ஹனி. பிரவீன் அவ கைய பிடிச்சு, உனக்கு உலகம் முழுக்க சுத்தணும்னு ஆசைதானே, இனிமே நம்ம அடிக்கடி இப்படி போகலாம்னு சொன்னான். 2 பேரும் அங்க குச்சி ஐஸ் வாங்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த அந்த நிமிஷம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் பிரவீன் அவளை ஒரு பெரிய பங்களா முன்னாடி கூட்டிட்டு போனான். இங்க எதுக்குடா வந்தோம், இது யார் வீடுன்னு ஹனி குழப்பமா கேட்டா. வேற யாரு வீடு, நம்ம வீடுதான், வா எங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு பிரவீன் சொன்னதும் ஹனிக்கு தூக்கி வாரி போச்சு. ஐயோ, இப்பவே வா, எனக்கு பயமா இருக்கு பிரவீன்னு தயங்குனா. பயப்படாத, நான் இருக்கேன்லன்னு அவன் கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனான். அந்த வீட்டின் ஆடம்பரம் ஹனிய ஒரு நிமிஷம் தயங்க வச்சது. ஹால்ல இருந்த பிரவீனோட அம்மா பார்வதி அவங்கள பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. வாமா ஹனி, எப்போ பாரு இவன் உன் பத்தி தான் பேசிட்டு இருப்பான், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவங்க காட்டின அன்பு ஹனியோட பயத்தை போக்கிடுச்சு. பார்வதி ஜூஸும் ஸ்நாக்ஸும் கொடுத்து பேசினாங்க. இவன் ரொம்ப செல்லமா வளர்ந்தவன், அவன் சந்தோஷம்தான் முக்கியம், அவனை நல்லா பாத்துக்கோமான்னு பார்வதி சொன்னது ஹனிக்கு ஒரு பெரிய அங்கீகாரமா இருந்துச்சு. அப்புறம் பிரவீன் அவளுக்கு வீட்டை சுத்தி காட்டினான். கடைசியா அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போய், ஃபியூச்சர்ல இது நம்ம ரூம்னு சொல்ல ஹனி உணர்ச்சி வசப்பட்டு பிரவீனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஐ லவ் யூ பிரவீன். அந்த வார்த்தையில அவன் மொத்த காதலும் இருந்துச்சு. பிரவீனும் அவளை இறுக அணைச்சுக்கிட்டான். அப்போ பிரவீன் போன்ல அலாரம் அடிச்சுது. 4 மணி ஆயிடுச்சு, உன்னை வீட்ல விடணுமேன்னு சிரிச்சுக்கிண்டே ஹாலுக்கு வந்தான். பார்வதி ஹனிக்கு குங்குமம் வச்சு அனுப்புனாங்க. திரும்பவும் பைக்ல போகும்போது ஹனி அவனை இன்னும் டைட்டா பிடிச்சுக்கிட்டா. போகணுமா, எனக்கு போகவே பிடிக்கலையேன்னு வருத்தமா சொல்ல, இன்னும் 3 வருஷம்தான், படிப்பு முடிஞ்சதும் நானே உங்க வீட்ல வந்து பேசுறேன்னு பிரவீன் ப்ராமிஸ் பண்ணான். ஆனா அப்படி அவன் சொன்னதும் ஹனி முகம் மாறி போச்சு. எதையோ நினைச்சு வேண்டான்னு தலையாட்டிக்கிட்டா. அவ மனசுக்குள்ள வெளிய சொல்ல முடியாத ஏதோ ஒரு போராட்டம் ஓடிட்டு இருந்துச்சு. நாட்கள் கடந்து போச்சு. முதலாம் ஆண்டு முடியிற நேரமும் வந்தாச்சு. காலேஜுக்கு லீவு விட்டாங்க. மத்த பசங்களுக்கு இது சந்தோஷமா இருந்தாலும் பிரவீனுக்கும் ஹனிக்கும் இது ஒரு பெரிய பிரிவா தெரிஞ்சது. 3ஆம் மாடி படிக்கட்டுல பிரவீன் தோள்ல தலை சாச்சு உட்கார்ந்திருந்தா ஹனி. லீவு விட்டுட்டாங்க பிரவீன், இனிமே 1 மாசத்துக்கு நம்மால பாத்துக்கவே முடியாதுடான்னு வருத்தமா சொன்னான். ஏதாவது பொய் சொல்லிட்டு வர முடியாதான்னு பிரவீன் கேட்க, மாமா பொண்ணுங்களோட நான் பாட்டி ஊருக்கு போயிடுவேன், அங்க போயிட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், போன் பேசுறதே கஷ்டம்னு ஹனி தன் கவலைய சொன்னான். பிரவீன் அவளை சமாதானப்படுத்தினப்போ ஹனி அவன் கண்ணை பார்த்து, 1 மாசம் உன்னை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது குடுன்னு கேட்டா. மேடம்க்கு என்ன வேணும்னு பிரவீன் குறும்பா கேட்டுட்டு அவன் நெத்தியில மெதுவா ஒரு முத்தம் கொடுத்தான். என் செல்லம், நீ எனக்கு முழுசா வேணோடி, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்தான், நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் விலக பார்த்தான். ஆனா ஹனி விடல.
பிரவீனோட உதட்டுல அழுத்தமா ஒரு முத்தம் கொடுத்தா. அந்த நொடி பிரவீன் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னான். அப்புறம் 2 பேரும் அந்த அன்புல தங்கள மறந்தாங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கணுமா தத்தி, நீயா செய்யணும்னு சிரிச்சுட்டு வெட்கத்தோட ஹனி ஊடினா. அவ போறதையே ஒரு திருப்தியான புன்னகையோட பார்த்தான் பிரவீன். லீவு முடிஞ்சு காலேஜ் திறந்த முதல் நாள். ஹனிக்கு பிரவீன பாக்குற ஆர்வம் தாங்க முடியல. வாசல்ல பிரவீன பார்த்ததும் ஓடி போய் அணைச்சிக்க போனா. ஆனா பிரவீன் தடுத்துட்டான். ஏய், கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இது காலேஜ், நம்ம வீடு இல்ல, நீ எச்சரிச்சா. ஹனிக்கு முகம் வாடிடுச்சு. டேய், இதே காலேஜ்ல தான் நம்ம கிஸ் பண்ணினோம், இப்ப என்ன டீசென்ட்னு பேசுறன்னு கோவமா கேட்டா. அது யாரும் இல்லாத டைம் ஹனி, இப்போ இங்க சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்னு எல்லாரும் பாப்பாங்க, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பிரவீன் சொன்னான். ஹனி கண்ணுல தண்ணி வர, போடா, ஆசையா வந்தேன், உனக்கு அந்த ஆர்வமே இல்லன்னு வேகமா நடந்தா. பிரவீன் பின்னாடியே ஓடி போய், செல்லம் சாரிடி, பயத்துல சொன்னேன்னு கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் அவ சமாதானமானா. மதியம் லஞ்ச் டைம்ல நிஷா காசியோட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. பிரவீன் அவ அம்மா செஞ்ச பிரியாணிய கொடுத்தான். வெஜ் பிரியாணியா, நான்வெஜ் இல்லையான்னு ஹனி கேட்டா. பியோர் வெஜ் ஹனி, உனக்காக ஆசையா செஞ்சாங்கன்னு அவன் சொல்ல, எனக்கு காரமா சாப்பிடணும் போல இருக்குடான்னு ஹனி சிக்கன் சில்லி கேட்டா. பிரவீன் அத வாங்க போனதும் நிஷா ஆரம்பிச்சா. ஹனி, அவங்க அம்மா உனக்காக ஆசையா செஞ்சாங்க, ஒரு வாய் சாப்பிட்டிருக்கலாம், அவன் ஃபீல் பண்ணுவான்னு நிஷா சொல்ல காசியும் சப்போர்ட் பண்ணான். ஹனிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்றது எனக்கு பிடிக்காது, நிம்மதியா சாப்பிட கூட முடியலன்னு கத்திட்டு எழுந்து போயிட்டா. பிரவீன் சிக்கனோட வந்தப்போ மேட்டர் தெரிஞ்சு ஹனிய தேடி ஓடினான். பிரவீன், வீட்ல தான் மாமா கண்ட்ரோல் பண்றாருன்னா இங்க உன் ஃப்ரெண்ட்ஸும் ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தை பாசத்தை நான் மதிக்க மாட்டேனா? எனக்கு காரமா சாப்பிட தோணுச்சு, கேட்டேன், அதுக்கு இவங்க ஏதேதோ பேசுறாங்கன்னு அழுதுட்டா ஹனி. பிரவீன் அவளை சமாதானப்படுத்திட்டு நண்பர்கள் கிட்ட வந்தா. நாங்க யதார்த்தமா தான் சொன்னோம்னு நிஷா சொல்ல, காசி, இவ ரொம்ப சீன் போடுறா, பேசாம கழட்டி விட்டுடுன்னு சொன்னான். பிரவீன் மேஜைய தட்டி கத்துனான். வாய மூடுங்கடா, அவ என் ஹனி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. முதல்ல என் அம்மா, என் ஹனி, என் ஃபேமிலி, அப்புறம்தான் நீங்க. அவ கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்குது, அவ விஷயத்துல இனிமே கவனமா இருங்க நீ எச்சரிச்சுட்டு போனா. ரிஷியும் அங்க வந்தான். காசி நடந்தத சொன்னான். அவன் நம்மள லிமிட்ல இருக்க சொல்லிட்டாண்டான்னு வருத்தப்பட்டான். விடுங்கடா, காலேஜ் லவ்வெல்லாம் காலேஜ் முடியும் போது கரைஞ்சு போயிடும்னு ரிஷி சிரிக்க, நிஷா அவனை முறைச்சா. நாங்க 100 வருஷம் ஒன்னா வாழ போறோம்னு நினைக்கிறியான்னு நிஷா கேட்க, நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மின்னு ரிஷி சொன்னான். அப்போ என்ன கழட்டி விட போறியான்னு நிஷா கோவப்பட ரிஷி சமாளிச்சான். அப்படி இல்லடி, எப்போ எது வேணா நடக்கலாம்னு சொன்னேன், இப்போ நீதான் என் மனசுல இருக்க. நீ பேசுறதெல்லாம் பயமா இருக்குடான்னு நிஷா சொல்ல, அதே பயம்தான் பிரவீனுக்கும் இருக்கும். ஹனி தன்னை விட்டு போயிடுவாளோன்னு, அதான் நம்மள ஒதுங்கி இருக்க சொல்றான். நாம அவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காம இருந்தாலே அவங்க நல்லா இருப்பானன்னு பேச்ச மாத்தி நிஷாவை அழைச்சிட்டு போனான். நிம்மதி பெருமூச்சு விட்ட ரிஷி, நல்ல வேளை இவ கோபத்தை திசை திருப்பிட்டோம்னு நினைச்சுக்கிட்டான். நாட்கள் நகர வாலிபால் போட்டிக்கான அதிகாலை பொழுது விடிந்தது. பிரவீன் மைதானத்தில் உற்சாகமாக வார்ம் அப் செய்து கொண்டிருந்தான். மைதானத்தின் ஓரம் ஹனி அவனுக்காக காத்திருந்தாள். பிரவீன் ஓடி வந்து அவள் அருகில் நின்றான். என்ன பிரவீன், ரொம்ப ஆர்வமா இருக்க போல என்று ஹனி குறும்பாக கேட்டாள். பின்ன இருக்காதா, என் ஆளு முன்னாடி கெத்தா விளையாட வேண்டாமா என்றான் பிரவீன் அவள் கண்களை பார்த்து. ஹனி மென்மையாக சிரித்து அவனது கையை பற்றினாள். அவனது கையில் ஒரு முத்தமிட்டு ஆல் த பெஸ்ட் என்றாள். பிரவீன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. இந்த முத்தத்துக்காகவே இன்னைக்கு மைதானமே அதிரும் பாரு என்று கண்ணடித்துவிட்டு ஓடினான். ஆட்டம் தொடங்கியது. ஆரம்பத்தில் பிரவீன் புயலெனச் சுழன்றான். அவன் அடித்த ஒவ்வொரு ஸ்மாஷுக்கும் கேலரியில் இருந்த காசி உள்ளிட்ட நண்பர்கள் ஆவேசமாக கத்தினர். ஆனால் இடைவேளைக்கு பிறகு ஆட்டம் திசை மாறியது. எதிரணியிலிருந்த அந்த ஜூனியர் ஹரி சிறுத்தை போல பாய்ந்து பந்துகளை தடுத்தான். பிரவீனின் வியூகம் எடுபடவில்லை. இறுதியில் ஜூனியர் அணி வெற்றி பெற்றது. தோற்ற அவமானத்தில் பிரவீன் உடைமாற்றச் சென்றபோதுதான் ஒரு மரத்தடியில் ஹரியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். பிரவீனுக்குள் பொறாமை தீ பற்றிக் கொண்டது. ஹனி, பிரவீன் குரலில் எரிச்சல் அப்பட்டமாக தெரிந்தது. ஹாய் பிரவீன், இது ஹரி, என் ஜூனியர். ஹரி, இது பிரவீன், என் ஃப்ரெண்டு என்றாள் ஹனி. இங்கென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரி நல்லா விளையாடினால, அதான் விஷ் பண்ணிட்டு இருந்தேன் என்றாள் ஹனி.
ஹரி போனதும் பிரவீன் வெடித்தான். யாரடி அவன்? நான் தோத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ அவனை பாராட்டுற? அவனை ஃப்ரெண்டுன்னு ஏன் அறிமுகப்படுத்தின? ஹனி பதற்றமானாள். மெதுவா பேசு பிரவீன், அவன் என் மேத்ஸ் மேம் பையன்டா. நம்ம விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என் படிப்பு அவ்வளவுதான். மேட்ச் முடிஞ்சப்போ அவன் எதிர்ல வந்தான், அதான் விஷ் பண்ணினேன். இது தப்பா? பிரவீன் சாரி கேட்டாலும் ஹனியின் மனம் ஆறவில்லை. சந்தேகப்படுற மாதிரி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு பிரவீன் என்றாள் கண்கள் பணிக்க. அன்று சமாதானம் ஏற்பட்டாலும் அந்த முதல் விரிசல் மட்டும் மறையவில்லை. ஒரு நாள் மாலை ஹனி தன் போனில் யாருக்கோ மெசேஜ் தட்டி கொண்டிருந்தாள். யாரடி அது? அது ஹரிதான், PDF கேக்குறான் என்றாள் ஹனி. பிரவீன் முகத்தில் இருந்த அமைதி மறைந்தது. நேத்துதான் அவன் கூட பேசிட்டு இருந்த, இப்போ மெசேஜா? எனக்கு இதுல ஏதோ தப்பா தெரியுது ஹனி என்றான். ஹனி சலிப்புடன் சொன்னாள், மறுபடியும் ஆரம்பிக்காத பிரவீன், இது ஒரு மாதிரி டார்ச்சரா இருக்கு. அவன் என் ஜூனியர், அவ்வளவுதான். டார்ச்சரா? நான் உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். அவன் உன்னை பாக்குற விதம் சரியில்லை என பிரவீன் எகிர ஹனிக்கும் கோபம் வந்தது. உன்னோட இந்த பொசசிவ்னஸ் என்ன பயமுறுத்துது. நாம லவ் பண்றோம்னு அதுக்காக நான் எல்லாரையும் ஒதுக்கிட்டு இருக்க முடியாது என்று கத்திவிட்டு ஹனி அங்கிருந்து கிளம்பினாள். உனக்கு என் மேல நம்பிக்கை வர வரைக்கும் என்கிட்ட பேசாத என்று சொல்லிவிட்டு ஹனி கோபத்துடன் போனை துண்டித்தாள். பிரவீன் போனை வெறித்து பார்த்தபடி நின்றான். இருவருக்கும் இருந்த ஈகோவும் பொசசிவ் குணமும் அவர்களின் காதலை மெல்ல மெல்ல அரித்துக் கொண்டிருந்தது. அந்த மாலை நேரம் ஒரு விதமான அமைதியின்மையை தன்னுள் ஒளித்து வச்சிருந்தது. சில மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வசந்தமா தெரிஞ்ச பிரவீன் ஹனியோட காதல் பயணம் இன்னைக்கு மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில தடுமாறிட்டு இருந்தது. காலேஜ் பார்க்கிங் ஏரியால வண்டிகளோட சத்தத்தையும் மீறி 2 குரல்கள் ஆக்ரோஷமா முட்டிக்கிச்சு. தூரத்துல நின்ன நிஷாவுக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சது. பதற்றத்தோட அவ ஓடி வந்தப்போ ஹனியோட முகத்துல தெரிஞ்ச வேதனையும் பிரவீன் கண்ல தெரிஞ்ச கோபமும் அவள உரிய வச்சுது. வாய மூடு பிரவீன், இதுக்கு மேல என் கேரக்டரை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஹனி குரல் கோபத்துல நடுங்குச்சு. கண்ல கண்ணீர் திரண்டு நின்னாலும் அத விழவிடாம பிடிவாதமா தடுத்துட்டு இருந்தா. பிரவீன் சற்றும் குறையாத ஆத்திரத்தோட அவளை பார்த்தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடி நல்லவ மாதிரி நாடகம் போடுற? உன்னோட இந்த நடிப்பு எனக்கு தேவையில்ல. நிஷா 2 பேருக்கும் இடையில புகுந்து விளக்கினா. நிறுத்துங்கடா, என்னாச்சு 2 பேருக்கும்? எதுக்கு இப்படி பைத்தியம் புடிச்ச மாதிரி சண்டை போடுறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க. பிரவீன் நிஷாவை பார்த்து கைய நீட்டினான். அத அவகிட்ட கேளு நிஷா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளு. நீயே உன் வாயால சொல்லு பிரவீன், உன் மனசுல இருக்கிற அழுக்கே நீயே கொட்டு. ஹனி வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிட்டா. நிஷா குழப்பத்தோட ஹனி தோள தொட்டா. என்னாச்சு ஹனி? இவன் என்ன சந்தேகப்படுறா நிஷா, என் மேல அபாண்டமா பழி போடுறோம். என்னால இதை ஏத்துக்கவே முடியல. ஹனி குரல் இந்த முறை உடைஞ்சு போயிருந்தது. ஒரு பொண்ணா அவ உணர்ந்த அவமானம் அந்த வார்த்தைகள்ல தெரிஞ்சது. என்ன பிரவீன் இதெல்லாம்? லவ் பண்ற பொண்ண போய் சந்தேகப்படுறியா? நிஷா அதட்டுனா. நான் சும்மா சந்தேகப்படுறேன் நிஷா. அந்த ஜூனியர் பையன் ஹரி கூட இவளை சேர்த்து வச்சு காலேஜ்ல ஜூனியர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஏன் காடுபடவே பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? பிரவீன் தன் ஆதங்கத்தை கொட்டினா. ஹனி ஆவேசமா குறுக்கிட்டா. அவங்க கிண்டல் பண்றதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் யார் வாயாவது பொத்த முடியுமா? முடியாதுதான். ஆனா நானும் இவ்வளோ லவ் பண்ற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொல்றா. காலேஜ்ல என் கூட சரியா பேசுறதே இல்ல. ஆனா அந்த ஹரி கூட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. டேய், இதெல்லாம் ஒரு காரணமாடா? உன் லவ்வர் பத்தி எவனாவது தப்பா பேசுனா அவன்கிட்ட போய் சண்டை போடு. அதை விட்டுட்டு இவகிட்ட ஏண்டா கத்திட்டு இருக்க? இல்ல நிஷா, இவ ஏதோ தப்பு பண்றா. எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவளோட Facebook பாஸ்வேர்ட கூட மாத்திட்டா. ஏன்னு கேட்டா சும்மாதான்னு சொல்றா. பைத்தியமாடா நீ? அவ பாஸ்வேர்டு உனக்கு எதுக்கு? அது அவளோட பிரைவசி. ஆரம்பத்துல ஷேர் பண்ணிக்கிட்டோம்ல, இப்ப மட்டும் எதுக்கு மறைக்கணும்? அப்ப உள்ள ஏதோ தப்பான விஷயம் இருக்குதானே? பிரவீன், நீ ரொம்ப டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றடா, நிறுத்து. நிஷா எச்சரிச்சா. ஹனி ரொம்ப நேரம் அமைதியா இருந்தா. அந்த அமைதி ஒரு பெரிய வெடிப்புக்கு தயாராச்சு. போதும், நிறுத்து பிரவீன். உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் உன்னை லவ் பண்ணினேன். எனக்கு கிடைக்காத அன்பு உன்கிட்ட கிடைக்கும்னு நம்பினேன். ஆனா இப்ப நீயே என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க. சந்தேகம்ங்கிற விஷத்தை உன் மண்டைக்குள்ள ஏத்திட்டு என்ன சித்திரவதை பண்ற. என்னால இதுக்கு மேல இத பொறுத்துக்க முடியாது. அவ கண்ல ஒரு உறுதி தெரிஞ்சது. பிரேக்கப் பண்ணிக்கலாம் பிரவீன். இனிமே இந்த நரகத்தை என்னால தாங்க முடியாது. நிஷா அதிர்ச்சியானா. ஹனி, அவசரப்படாத.
இல்ல நிஷா, நீயே சொல்லு. ரிஷி இந்த மாதிரி உன் கூட நடந்துகிட்டா நீ சும்மா இருப்பியா? தினமும் சந்தேகப்படுற ஒருத்தன் கூட எப்படி திரும்ப நார்மலா பழக முடியும்? மூச்சு முட்டுது நிஷா. நிஷா சமாதானப்படுத்த முயன்றா. இப்ப 2 பேருமே கோவத்துல இருக்கீங்க, அப்புறமா பேசலாம். இல்ல, நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். எனக்கு நீ வேண்டா பிரவீன். ஹனி கண்ணத்துல இப்ப கண்ணீர் வழிஞ்சது. பிரவீன் ஆத்திரத்தோட கேட்டான். ஓஹோ, நீ கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ற ஹனி. அத நான் கண்டுபிடிச்சிருவேன்னு பயந்துட்டு தானே இப்ப பிரேக்கப் பண்ற? சி, உன் கூட எல்லாம் மனுஷன் பேசுவானா? அருவருப்போட அவனை பார்த்த ஹனி தன் ஸ்கூட்டியை எடுத்துட்டு திரும்பி பார்க்காம அங்கிருந்து பறந்தா. அவ போன திசையே பார்த்த நிஷா பிரவீன் பக்கம் திரும்பினா. அவ கண்ல நெருப்பு தெரிஞ்சது. என்னடா பண்ணி வச்சிருக்க? லூசாடா நீ? நிஷா, நான் கொஞ்ச நாளாவே நிறைய விஷயத்த கவனிச்சிட்டு இருக்கேன். ஹனி போற பாதையே சரியில்லை. பிரவீன் இன்னும் தன் தரப்பு நியாயத்தையே பேசினான். எனக்கு நீ பண்றதுதான் சரியில்லைன்னு தோணுது பிரவீன். ஹனி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல நிஷா. ஆனா அந்த ஹரி கூட மட்டும் டைம் இருக்கு. காலேஜ கட் அடிச்சிட்டு எங்கேயோ போறா. எக்ஸாம்ல 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி இருக்கா. இப்ப பாஸ்வேர்ட மாத்தி இருக்கா. போதும், நிறுத்து. பிரவீன், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அவ தப்பு பண்றான்னு சொல்ற. அப்படி என்ன தப்பு பண்றான்னு நினைக்கிற? பிரவீன் நிஷாவோட கண்ண பார்த்தான். எந்த தயக்கமும் இல்லாம அந்த அசிங்கமான வார்த்தைய சொன்னான். அவளுக்கு அந்த ஹரி கூட அஃபேர் இருக்கு நிஷா. பலார். பார்க்கிங் ஏரியாவோட அமைதியே நிஷாவோட கையோசை கிழிச்சது. பிரவீன் முகம் ஒரு பக்கம் சாஞ்சது. அதிர்ச்சியில உறைஞ்சு போனவன் தன் எரியும் கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அவளை பார்த்தான். உன் கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? சி, என்னடா உன் புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க கூட மாட்டாடா. நிஷாவால அதுக்கு மேல பேச முடியல. அருவருப்போட அவனை பார்த்துட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு வளைஞ்சு போனான். நிழல்கள் நீண்ட அந்த மாலை நேரத்துல பார்க்கிங் ஏரியாவோட தனிமையில பிரவீன் மட்டும் சிலை என நின்னான். ஒரு பக்கம் எரியும் கண்ணம், மறுபக்கம் மனசுல படர்ந்திருந்த சந்தேக இருள். அன்னிக்கு அவன் இழந்தது அவனோட காதல மட்டும் இல்ல, ஒரு நல்ல தோழியோட நட்பையும் கூட. நாட்கள் நகர ஆரம்பிச்சது. அந்த பெரிய சண்டைக்கு பிறகு ஹனி பிரவீன முழுமையா தவிர்த்தா. பிரவீன் முதல்ல கோபத்துல பழிவாங்க நினைச்சாலும் நாட்கள் போக போக அவனுக்குள்ள ஏதோ ஒன்னு குறைய ஆரம்பிச்சது. அவளோட சிரிப்பு, சின்ன சின்ன சண்டைகள், அவனை கண்டதும் மலரும் அவளோட முகம்னு எல்லாமே நினைவுகளா வந்து அவனை அலைக்கழிச்சது. ஜன்னல் வழியா வந்த மதிய வெயில் ரூம் முழுக்க ஒரு மந்தமான வெளிச்சத்தை தந்துச்சு. கடந்த சில நாட்களாகவே அந்த ரூமோட அமைதி பிரவீன போட்டு தொலைச்சிட்டு இருந்தது. பிரேக்கப்னு சொல்லிட்டு ஹனி போனதுல இருந்து நிஷாவும் அவன்கிட்ட பேசுறத குறைச்சுக்கிட்டா. ஹனி இவனை பார்த்தாலே ஒதுங்கி போறதும், நிஷா அவசியத்துக்கு கூட பேசாம மௌனம் காக்குறதும் பிரவீனுக்கு தனிமையோட கொடுமைய உணர வச்சது. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம ஒரு நாள் அவன் நிஷா கிட்ட வந்தான். நிஷா, ஐ எம் சாரி, அன்னிக்கு நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன்னு தழுதழுத்த குரல்ல சொன்னான். கோபத்துல பேசினியா? கோபம் வந்தா உங்க அம்மாவை கூட இப்படிதான் பேசுவியா நீ? சுளீரென்று கேட்டான் நிஷா. அந்த ஒரு கேள்வியில இருந்த நியாயம் அவனை அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு. அப்போ அங்க வந்த காசி, நிஷா, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த ஹனி ஆரம்பத்துல மச்சான் கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தா, இப்போ இவனை கண்டுக்கிறதே இல்ல. மச்சி, உனக்கு டவுட் வந்ததுல தப்பில்லன்னு பிரவீனுக்கு சப்போர்ட் பண்ணினான். பக்கத்துல இருந்த ரிஷி, எல்லா உறவும் ஆரம்பத்துல ஸ்வீட்டா இருக்கும், போக போக கசக்கும், அதுதான் இங்கேயும் நடந்திருக்குன்னு பெருமூச்சு விட்டான். நிறுத்துங்கடா, நிஷா கத்துனா. எது உண்மைன்னு தெரியாம ஒருத்தரை பத்தி தப்பா பேசக்கூடாது. இவன் தப்பு பண்றான், நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? பிரவீன் தலகுனிஞ்சான். நிஷா சொல்றதெல்லாம் சரிதான், நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது. ஆனா அவ என்னை விட்டு விலகுறான்னு தெரிஞ்சதும் அந்த பயத்துல என்னென்னவோ பேசிட்டேன்னு ஆதங்கப்பட்டான். உனக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் ஹனி கிட்ட பேசு. அதை விட்டுட்டு இப்படி கத்துனா என்ன அர்த்தம்? அவ பிரேக்கப் பண்ணிட்டு போற அளவுக்கு விட்டுருக்கியேன்னு நிஷா அட்வைஸ் பண்ணான். போய் ஹனி கிட்ட பேசு, எதா இருந்தாலும் இன்னைக்கே பேசி நார்மல் ஆகிடுங்கன்னு ரிஷியும் சொன்னான். நிச்சயமற்ற மனநிலையோடு பிரவீன் தலையசைச்சான். ஒரு வழியா ஹனி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவன் கிளாஸுக்கு போனான். ஆனா அங்கே அவன் பார்த்த சீன் அவனோட நிதானத்தையே காலி பண்ணிடுச்சு. ஹனியோட பெஞ்சில அவளுக்கு ரொம்ப பக்கத்துல ஹரி உட்கார்ந்திருந்தான். 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க ஹனி முகத்துல ஒரு மெல்லிய சிரிப்பு. அந்த சிரிப்பு பிரவீன் வயித்துல புளிய கரைச்சது. நிஷாவோட அட்வைஸ் எல்லாம் காத்துல பறந்துடுச்சு. ஆவேசமா உள்ள நுழைஞ்சவன் ஹரியோட சட்டைய பிடிச்சு கீழே தள்ளிவிட்டான். கிளாஸே அதிர்ச்சு. டே, என்னடா பண்றன்னு ஹனி பதறி எழுந்து வந்தா. இவன் எதுக்கு இங்க இருக்கான்? என்னடா வேணும் உனக்குன்னு பிரவீன் கத்துனான். கீழே விழுந்த ஹரி கோபமா எழுந்து, அண்ணா, எதுக்கு மேல கை வைக்கிறீங்க?
ஓவரா போறீங்கன்னு சீருனா. ஹனி நடுவுல வந்து தடுத்தா. அதுக்குள்ள மத்த பசங்க எல்லாம் பிரவீனை சூழ்ந்துகிட்டாங்க. நிலைமை மோசமாகறத உணர்ந்த ஹனி எல்லார்கிட்டயும் சாரி கேட்டு பிரவீனை வெளியே இழுத்துட்டு வந்தா. என்னடா வேணும்? எதுக்கு பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ற? ஹனி வெறுப்போட கேட்டா. நான் உன்கிட்ட சாரி சொல்லதான் வந்தேன். ஆனா அந்த ஹரி உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹனி விரக்தியா சிரிச்சா. அவன் டவுட் கேட்க வந்தான், நான் சொல்லிட்டு இருந்தேன். இது கூட தப்பா? யோசிக்காம பிரவீன் வார்த்தையே கொட்டுனா. ஹேய், நீயே ஒரு தத்தி, உன்கிட்ட என்னடி டவுட்டு? அந்த வார்த்தை ஹனி இதயத்துல ஈட்டியா பாஞ்சுது. அவ கண்ல கண்ணீர் முட்டுச்சு. நான் எதுக்கும் லாயப்பில்லைன்னு சொல்றியா பிரவீன்?ன்னு அவ கேட்டப்போதான் தான் பண்ண தப்பு அவனுக்கு புரிஞ்சுது. சாரிடி, நான் அப்படி சொல்ல வரல. பேசாத பிரவீன், திரும்ப திரும்ப என்ன காயப்படுத்திட்டே இருக்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுன்னு ஹனி அழ ஆரம்பிச்சா. ஹனி, ஏதோ எமோஷனலா பேசிட்ட, சாரிடின்னு அவன் கெஞ்சினான். முடியலடா, ப்ளீஸ் டி, சாரிடி சாரிடி. ஹனி ரொம்ப நேரம் அழுதுட்டு, உன் அம்மா மேல சத்தியமா இனிமேல் என்னைய சந்தேகப்படக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டா. நோ, சத்தியமா சந்தேகப்பட மாட்டேன்னு பிரவீன் வேகமா சொன்னான். நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட பிரவீன், கொஞ்சம் டைம் கொடு, நானே வர்றேன்னு ஹனி சொல்ல, சரி ஹனி, நான் உனக்காக வெயிட் பண்றேன், லவ் யூ சோ மச்ன்னு பிரவீன் நிம்மதியா சொன்னான். லவ் யூ டூ பிரவீன்னு சொல்லிட்டு ஹனி போனான். நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்த பிரவீன் நடந்தத சொல்லி, ஹனி கோவம் 2 நாள் கூட தாங்காதுடா, சீக்கிரம் வந்துருவான்னு தெம்பா சொன்னான். ஆனா காசி மட்டும், மச்சான், நீங்க லவ் பண்றத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்து, இல்லனா எவனாவது வந்து பிட்டு போடுவான்னு எச்சரிச்சான். ரிஷி, விடுடா, ஹனி திரும்ப வந்துட்டா, இனி இவன் ஹாப்பி தான்னு சிரிச்சான். ஆனா நிஷாவோட முகம் மட்டும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவ கண்ல ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சுது. பிரவீன்னு மெதுவா கூப்பிட்டா. ஜூனியர் கிளாஸ் பசங்க பேசிக்கிட்டத நான் கேட்டேன். எனக்கு ஏதோ தப்பா தோணுது. என்ன நிஷா சொல்ற? நிஷா தான் போன இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, நான் ஜூனியர் கிளாஸ் பக்கம் போனப்போ அங்க இருந்த பசங்க ஹனி பத்தி பேசி சிரிச்சத கவனிச்சேன். ஹனி நேத்து மதியம் ஹரி கூட பீச்சுக்கு போனதா சொன்னாங்க. பிரவீன் முகம் அப்படியே வெளுத்து போச்சு. பீச்சுக்கா? அவ என்கிட்ட டைம் வேணும்னு தானே சொன்னா. நிஷா இன்ஸ்டாகிராம திறந்து ஒரு போட்டோவை காட்டுனா. கடற்கரை அலைகளுக்கு முன்னாடி ஹனியும் ஹரியும் சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் பிரவீன் நெஞ்சில யாரோ ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. நிஷா கோபமா சொன்னா, லவ்வர் இருக்கிற எந்த பொண்ணும் இன்னொரு பையன் கூட தனியா பீச்சுக்கு போக மாட்டா. ஹனி இப்படி பண்ணிருக்கான்னா எனக்கு உன் சந்தேகம் சரியோன்னு தோணுது. நிஷா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பிரவீன் தலையில இடியா விழுந்துச்சு. ஹனி மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் தரமட்டமாச்சு. சந்தேகப்பட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவ இப்படி பண்ணிருக்காளே. பிரவீன் குரல் கரகரத்துது. நம்பிக்கையும் சந்தேகமும் போட்டி போட அவனோட மனசு திரும்பவும் சந்தேக பிடியில மாட்டிக்கிச்சு. நிஷா காமிச்ச போட்டோவுல ஹனியும் ஹரியும் பீச்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஹனி எப்படி இப்படி பண்ணுனா? பிரவீன நிஜமாவே ஹனி ஏமாத்துறாளா? அவளோட நோக்கம்தான் என்ன? தப்பே செய்யலன்னு சொன்னான். ஆனா இப்போ ஹரி கூட அவ இருக்கிற போட்டோ இருக்கே, அப்போ பிரவீனோட சந்தேகம் உண்மைதானா? அத தெரிஞ்சுக்க நாம ஹனி பக்கத்துல இருக்கிற கதைய தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாகத்துல ஹனி தரப்பு கதைய சொல்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் கதையுலகம் சேனல். நன்றி.